மூணு கிலோ போட்டுட்டுமா? சரி மச்சான், நான் போராடிக்கிறேன். கடை கட்சி தான் போராடிக்கிறேன். ஏன்னா கடை வந்து தான் போராடிக்கிறேன். சரி என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஃபுல்லா அடிக்கிறேன். அடிக்கல பழம் வைக்கிறேன். அந்த பழம் சாப்பிட்டா இருக்கு. புட்டு வச்சா இன்னொரு பழம் இருக்குல்ல, அது முள்ளு இல்லாம இருக்கு. இது முள்ளோட இருக்கும். இது இன்னும் சாப்பிட்டா இருக்கு. புட்டு வச்சா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கத்துறாங்க. முடியாதா? சிக்ஸ்ல வேணும்னா போன் எடுத்துரும் தனியா. போன் எடுத்து அதெல்லாம் கொடுத்துக்கலாம். வீரோட லெஃப்ட் வரும். ரைட் பக்கத்துல முள்ளோட வச்சிருக்கேன். முள்ளோட ஓகேவா? ஓகேவா? மேட்டு டோர் மேட்டு டெலிவரி சேல் மேனேஜர் பண்ணுவோம் போல. நம்ம பீஸ் மட்டும் காப்பி டைம் 12 hours 8 hours. மணி போயிட்டு லஞ்சிலா இல்லை. நம்ம எப்போ சாப்பிட்றோமோ லஞ்ச் கிடையாது. நம்ம எவ்வளோ சாப்பிடலாம் எவ்வளோ சாப்பிடலாம். அப்படிதான் ப்ரோ எங்க கம்பெனி வந்து டிஃபரெண்ட். அப்போ 8 hours போய் சும்மா தான் பண்ணிருக்கோம். அங்கே போய் எடிட் தான் பண்ணியிருக்கோம். எடிட் பண்ணி வீடியோ மட்டும் போட்டுருக்கோம். வீடியோ டிவி இருக்கு, ஸ்டாப் இருக்குது, எதனா இது பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்தால் மட்டும் அட்டென்ட் பண்ண வேண்டியது. போய் 10 நாள் தான் கம்பெனி அதிகம் ப்ரோ. ஜாலியாக வீட்டில் இருக்கிற மாதிரி தான் ப்ரோ. வீட்டில் தான் தூங்கி கூட அங்கே போனால் முடிச்சுன்னு. இங்கே நம்ம விஜயநாத் அம்சாபல்ல இந்த ஹாஸ்பிட்டலில் சிஎஸ் ஹாஸ்பிட்டலில் வேலையே கிடையாது. மொத்தமே 6% தான் இருக்காங்க. மேலே போயிட்டு சாப்பாடு அவங்க கேட்கும் போது சாப்பாடு டீ காஃபி அவங்க கொடுக்கணும். அவ்வளோதான். அதுக்கு அவங்க 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு மேலே தர சம்பளம் தராங்கண்ணா. அந்த பையனுக்கு அது பிடிக்கல. இப்படிமே தான் வேலை வந்து செய்ய வேண்டியதான். 3 ஹாஸ்பிட்டலில் கூட்டம் வந்தால் தான் அதிகமாக சம்பளம் அதிகமாக. விஜயன்னு சொல்கிறாப்புல அவர் அந்த அவங்க தானே பார்க்குறாங்க கேண்டீன்னு. முருகா பையன் அனுப்பிச்சுட்டேன். சொல்லலாம் 40 ரூபாண்ணா. முருகா பையன் அனுப்பிச்சுட்டேன். அது நான் வந்து சிஸ்டருக்கு நம்ம ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க அப்படின்ட்டு அது கூட இருந்துச்சு. ஊர் சுற்றத்துக்கு அதுங்களா நான் தான் நம்ம சொல்கிறது. ஒரு மாதம் மாதிரி ஆக போகுது சம்பளம் வாங்கிருக்கோம். ஏன் ப்ரோ எல்லாரும் இருக்கும்போது சும்மா சொல்லிக்கிறேன் ப்ரோ நான் போகிறேன். வேலைக்கு போகிறேன். இல்லை இதுவே நிறைய வாசி கேள்விப்பட்டுதான்.
சும்மா எல்லாரும் பேசும்போது நான் போறேன் வேலைக்கு சும்மா சுபாஷை கேட்டு பாரு அந்த நிலைமை. உங்க நிலைமை நமக்கு தெரியும் உனக்கு தெரியும் என்கிட்ட. ஆ? உனக்கு தெரியும் ஆ? என்னன்னா சம்பளம் சாப்பாடு ஏதோ இவங்க சூப்பர் இவங்க இவரு சீனியர் ஒரு நாள் ஃபுல்லாக பேசுனேன்ல. மணி சட்டை ஆமா ஃபுல்லாக அவர் சொன்னாங்கல்ல நிறைய உங்களுக்கு கேஸ் எப்பயாவது வரும். ஆனால் எழுதி வருது மீன் கிடைச்சாங்க உள்ள மீன் ஆள் நிற்கிறாங்க. உடனே ஒன்று விட்டு அந்த காலையாக இருக்கிறாங்க குண்ணா என்ன உடனே காலையாக தான் நான் விட்டுருவேன். நான் எல்லாத்தையும் பையில போட்டு நேரம் நிற்கிது அப்படியே மீன். அங்கே வந்தாரு சார் வந்து பார்த்தாரு சொல்லுவாங்க இப்போ போக்சோ கேட்டாரு வந்துச்சு இருக்குதா பட்டா வந்துச்சு எல்லாம் லெட்டில் ஏற்றிட்டாங்க. ஆனால் கேஸ் எடுத்து போச்சு. அப்போ லீகல் யாராக இருக்கிறாங்க அதெல்லாம் அவருக்கு இப்போ பெரிய மாமனார் இருக்காரு. பட் இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நாள் ஆகும். முடிச்சிருங்க ஏன்னா அவருக்கு பங்கு கிடையாது. அவருக்கு பங்கு இல்லை. அலியோட பசங்க ஹஸ்பண்டு இப்போ அவருக்கு பங்கு இல்லை. யாருக்கு எங்கள் மாமனார் பெரிய மாமனார் பங்கு இல்லை. ஆல்ரெடி அவர் வந்து ஆள் பேர் வேலை செய்கிறார். அவருக்கு அப்போவே அவர் எனக்கு ஆள் பேர் வேணாம் வேணாம் எனக்கு வீடு வேணாம்னு எழுதி கொடுத்து போயிட்டார். பிரச்சனை பார்த்தா அவர் தான் வாங்கி தரேன் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து 6 பேர் இருக்காங்க. ஆனால் 3 பேர் தான் தெரியும் வெளியில். அந்த 3 ஜென்ஸ் தான் தெரியும். 6 பேர் தானே உங்களுக்கு தெரியல அப்பதான் சுத்தி காட்டினேன் உங்களுக்கு. இங்கே பாரு இங்கே பாரு இது வஞ்சனை வெட்ட கத்தியா என்னையா இது கொடுமையா போச்சு. கத்தியா வேண்டாம் எனக்கு நல்லா வெட்ட கத்தியா வெட்டிதான். கத்தி ஒன்றும் எனக்கு புரியல எதுவுமே. பங்கில் கேட்பாங்க மச்சா பங்கில் கேட்பாங்களா? நீ ஏதாவது சொல்லிக்கிறியா? நம்புவாங்களா? என் தங்கச்சியே எங்க அண்ணன் தான் நம்ப மாட்டாங்க. ஆமா நிறைய பேர் இங்க மட்டும் இல்ல எங்க சொந்தக்காரங்க அதனால ஒருத்த வரும்போது எங்க ஃபங்க்ஷன் வர கூட பசங்க போயா போயிட்டு போராடிப்பாங்க அங்கேருந்து ஏதாவது போய் சாப்பிட உட்காந்துன்னு அவன் ஏதாவது உடனேப்பா. அதுக்கப்புறம் போனச்சு அப்புறம் நான் பேசுனதுக்கு அப்புறம் தான் நான் போகிறேன். கொடுங்க அதான் நினைப்பாங்க. நீ போன் பண்ண கூட போன் பண்ண கூட அப்படி அப்படி